உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. எல்லாருமே வந்து கார் லக்ஸரியை பார்க்கறதுல இப்போ ஒரு அவசியமாக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லோன், இஎம்ஐ இது எல்லாமே சர்வை பண்ணிட்டு எப்படி சார் வெல்த்தையும் பில்ட் பண்ணுறது? நம்ம ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான். 50% வந்து அந்த மாதத்துக்கான தேவைகள், 30% வந்து அடுத்த 1-2 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுற செலவுகள் எதுவாக இருந்தால் அதுக்காக பணத்தை எடுத்து வைக்கணும். 20% வந்து ஃபியூச்சர். சிம்பிளாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். 1000 rupeesக்கு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரும். அடுத்த வருஷம் செலவுக்குன்னு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் சேர்க்குறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 500-600 ரூபாய் தான் அடிஷ்னலாக சேர்ந்துருக்கும். 30 வயசில் ஒரு 3000 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஆரம்பிச்சிங்கன்னா 30 வருஷத்துக்கு அதே அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 1.7 crores லாஸ்ட் 30 இயர்ஸில் போட்டிருந்தீங்கன்னா இப்போ 60 வயசில் 1.7 crores கம்ஃபர்டபுளாக அடுத்த 20 வருஷத்தை லீட் பண்ணணும். பட் லாஸ்ட் 10 இயர்ஸில் இப்போ 2015 பார்த்தாலே கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறி இருக்கு. 25,000 26,000 இப்போது 85,000 3 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டு கூட லாஸ்ட் 5 இயர்ஸில் 100% ரிட்டர்ன்ஸ் 2-3 இயர்ஸாக பேசுகிறோம். பட் 10 வருஷத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணல. நமக்கு தெரிஞ்சு கோல்டு ஏறிடுச்சே அப்படின்னு ஒரு பதட்டம், இதுக்கப்புறம் என்னால் வாங்க முடியுமா, இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு யோசிக்கிறோம். இப்போவும் நீங்கள் 500-1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 30 வருஷத்தில் கோல்டு கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட கண்டிப்பாக ஈக்விட்டி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து வெல்த் பில்டிங் பற்றி தான் சார் பேச போகிறோம். நிறைய பேர் வந்து மாதம் வந்து 50 லட்சம் சம்பாதிக்கிறேன், இல்லை 10 லட்சம் அப்படின்னு நிறைய அமௌண்ட் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வெல்த் பில்ட் பண்ணுறது வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு ரீசன்னா என்ன சார் சொல்லுங்கள்? ஃபெயில் இந்த சென்ஸ் வந்து ஒன்று ப்ராப்பராக இப்படி தான் பண்ணோன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் எஃப்டிஸாவது போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பண்ணும்போது இது வரையும் ஒன்றுமே பண்ணலைங்க, ஆனால் எஃப்டி மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா. செலவு பண்ணாமல் லோன்ஸ் எடுத்து இன்ட்ரெஸ்ட்னு தண்டத்துக்கு பண்ணாமல் எங்கேயும் பணத்தை தொலைக்காமல் சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் வெல்த் மல்டிப்ளிகேஷன், அதாவது சேவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. சில பேர் அந்த சேவிங்ஸே பண்ணாமல் இந்த காலத்தில் வந்து நிறைய செலவாயிடுது. ஏன்னா நமக்கு செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது ஈஸியாக நமக்கு ஒன்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டோம்னா ஈஸியாக அவுட்டிங்காக இருக்கட்டும், ட்ராவல் பிளானாக இருக்கட்டும், லக்ஸுரின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. எனக்கு வசதியாக இருக்கா, லக்ஸரினா ரொம்ப வசதின்றது போய் நான் சம்பாதிக்கிறது நான் வசதியாக இருக்கணுன்ற கான்செப்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பிற்காலத்தில் நான் எவ்வளோ வசதியாக இருக்கிறதுக்கு பதில் இப்போ நான் வசதியாக இருக்கேன் அப்படின்ற தாட் ப்ராசஸில் எல்லாருமே செலவு பண்ணிடுறோம். ஸோ அந்த சிம்பிள் ரூல்ஸ் வந்து நீங்கள் இப்பயும் செலவு பண்ணுங்கள், அது வேணான்னு சொல்ல, ஃப்யூச்சருக்கும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. அது அப்படி பிரிச்சுக்கிட்டோன்னா ஈஸி. இன்னொன்று இந்த கான்செப்ட் எல்லாமே ஒவ்வொருத்தர் வந்து நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லாருமே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் படித்தவன் படிக்காதவன் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் பண்ணுறது என்னென்னா, இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது மல்டிப்ளை பண்ணுறதுலாம் வந்து நமக்கு ஸ்கூலோ காலேஜ்லேயோ சொல்லி தரல. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போ, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். காலேஜ் போனாலும் அதே டைலாகு. வேலைக்கு போன பிறகு பணம் வந்துடும், பணம் வந்தோடனே ஜாலியாக இருக்கலாம்னா அப்போ தான் வந்து லைஃப் ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் வரும்போது தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஹேண்டில் பண்ணது ரொம்ப சிம்பிள், ஈஸி. எஃப்டிஸ் இருந்தாலே அவங்களால வாழ்க்கை நடத்திட முடியும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருந்த பாலிசி போட்டாலே போதும். லாஸ்ட் 10 இயர்ஸில் டிராஸ்டிக் சேஞ்ச். அண்ட் இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அப்பப்போ நம்ம பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யாராக இருந்தாலும் சர்வை பண்ண முடியுன்றது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து லக்ஸரிக்காக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணக்காரராக இருக்கிறதுக்கும் பணக்காரராக வாழ்கிறதுக்குமே வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பணக்காரராக வாழணும், இப்போ இருக்கிற வரைக்கும் நான் வந்து காமிச்சிக்கிறேன், ரொம்ப லக்ஸரியாக நிறைய கார் வாங்குறது, நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வாங்குறது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது காமிக்கிறதுன்றதை தாண்டி இப்போ சில சமயம் நமக்கு ஏசியே லக்ஸரியாக இருந்த காலம் அது வந்து இருந்தாலே பெரிய ரிச் ஃபேமிலியில் தான் இருக்கும். பட் ஏசி வந்து இப்போ ஒரு நீடாகிடுச்சு. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாமல் முன்னெல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லா 2 பேருமே எந்த ஒரு நிலையில் எந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஈஸியாக அவங்களால நெக்ஸ்ட் டே ஒர்க்கு பண்ண முடியுது, காலையில் சமைச்சு வச்சதை யூஸ் பண்ணிக்க முடியுது, மாவு வைக்க முடியுது. மாதிரி அது வந்து ஒரு பேசிக் நீட் ஆகிடுச்சு. வீடுனா ஏசி ஃப்ரிட்ஜ் வந்து கம்பல்சரியாக வேணுன்ற நிலைமைக்கு எல்லா தரப்பு மக்களும் போயிட்டாங்க. அப்போது அவங்க சம்பாதிக்கிற பணம் அதுக்கு பத்தலைன்னும் போது தான் வந்து அவங்க இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிற்காமல் ஓடுறாங்க. ஏன்னா என்னோடய சம்பளத்துக்குள்ளே நான் சம்பாதிச்சதை வந்து செலவு பண்ணி வீட்டு வாடகை கட்டி எல்லாம் இருக்கிறது போய்
இந்த பேசிக் நீட்ஸ்ன்றது வந்து விரிவடைஞ்சிருச்சு. வீடு, அதுக்கு வாடகை கொடுக்கறது, அப்புறம் ஸ்கூல் படிக்க வைக்கிறது, அப்புறம் நான் வாழறதுக்கு, அப்புறம் வசதியாக அந்த தீபாவளி பொங்கல் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சப்போ ட்ரெஸ் வாங்குறாங்க எல்லாருமே. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஈஸி ஆயிடுச்சு. மொபைல் வந்து பேசிக் ஆயிடுச்சு. அதில் போடுற நெட் பேக்கு, அதுக்கப்புறம் ட்ராவலுக்குன்னு எல்லாருமே ஒரு பைக் இருந்ததுன்னா ஈஸியாக போயிட்டு வர முடியும். ஸோ பணக்காரனாக காமிக்கிறதுன்னு ஒரு யாரெல்லாம் இருந்தாங்களோ அது வந்து ரொம்ப கம்மி லேயர்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து இப்போ பேசிக் நீடாக சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. ஈஸியாக நமக்கு மொபைல்லே விஷயம் தெரிஞ்சிருச்சு. முன்னெல்லாம் வந்து யார் வீட்டுக்காவது போனால் தான் டிவி தெரியும். இப்போ வந்து நம்ம மொபைல்லே எல்லாமே இருக்குது. ஸோ நான் மொபைலில் பார்க்குறத தாண்டி டிவியும் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து புரிதல், இது நீடா வாண்டா அப்படின்றது கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நம்ம கற்றுக்கிட்டு நம்ம புரிஞ்சாதான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பசங்களுக்கு அது கிளியராக புரிய வைக்க முடியும். நீ கஷ்டப்பட்ட நான் ஏன் கஷ்டப்படணும்னு பசங்க கேட்கும்போது அது கஷ்டம்னு இல்லை, இது இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே முதல்ல இருக்கணும். அது இருந்தால் தான் பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் கொடுக்கல, நான் என் பசங்களுக்கு நல்லபடியாக வளர்க்கணும். கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சம்பாதியத்துக்கு இதுதான் பண்ண முடியும். உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோனா கஷ்டப்படுங்க, படிங்க. உங்களை யாருமே வந்து 30,000 50,000 கடைசி வரைக்கும் வாழ்க்கை நடத்த சொல்ல. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை அதுக்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டா தான் முடியும். ஸோ தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டாபிக். பட் யாராக இருந்தாலும் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் வாங்கலாம். அந்த நீடு விரலுக்கேற்ற வீக்கம் அந்த இது இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக யாராக இருந்தாலும் இதை லைஃப்பை நடத்த முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீட்ஸுக்கும் வாண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து லைஃப் வந்து மூவ் பண்ணும். இப்போ கார், வீடு இது எல்லாமே வந்து நீட்ஸ் கேட்டகரியில் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து கார் லக்ஸரியாக பார்க்குறதுல இப்போ ஒரு அவசியமாக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லோன், இஎம்ஐ இது எல்லாமே சர்வை பண்ணிட்டு எப்படி சார் வெல்த்தையும் பில்ட் பண்ணுறது? நம்ம ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான். நிறைய கோவிட் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மின்னு ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு பதில் இஎம்ஐ கட்டிட்டு போகிறேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, அப்படி வாங்கிட்டாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 10,000 கட்டினேன்னா என்னால் இஎம்ஐ கட்டிட முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டாங்க. பட் ஆனால் கோவிட் முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 3,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1% 1% இன்ட்ரெஸ்ட் ஏற்றினார். அதை கூட கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி அவங்களோட மொத்த ஃபேமிலி இன்கமும் வந்து மொத்தமாக இஎம்ஐயாக கட்டிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் பணத்தில் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொந்த வீடுன்னு இருந்தாலும் இந்த கஷ்டம் இருக்கும். நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஏரியாவில் இவ்வளோ ரேட்டு, அந்த ஏரியாவில் அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லும் போது ஒன்று பார்த்துட்டு ஆசைப்படுவோம், இல்லைன்னா பயப்படுவோம். ஆசைப்பட்டால் நம்மளும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ளாட்டோ வீடோ வாங்கணும், நமக்குன்னு ஒரு இடம் வேணும். பயப்படுறது வந்து இப்போவே இவ்வளோ ரேட் இருக்குது, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, எனக்கு 25 வயசு 30 வயசுனா மேரேஜ் ஆன பிறகு எனக்குன்னு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சேவ் பண்ணணும். மினிமம் அந்த 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். 50% வந்து அந்த மாதத்துக்கான தேவைகள், 30% வந்து அடுத்த 1-2 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுற செலவுகள் எதுவாக இருந்தால் அதுக்காக பணத்தை எடுத்து வைக்கணும். 20% வந்து ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு பசங்க இருக்காங்க இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த காமன் ரூலை சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கூல் சேர்க்கறதே வந்து கஷ்டப்பட்டு அதிகப்படியான ஃபீஸை கொடுத்து சேர்க்கறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க, அவங்களோட இன்கம் என்ன, உங்களோட இன்கம் என்ன. ஃபேமிலியை வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 2 பேருமே அந்த புரிதல் இல்லாமல் யாராவது ஒருத்தர் வந்து நல்லபடியாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் வந்து 2 பேருக்கும் ஃபேமிலிக்கு வந்துடும், அந்த ப்ரெஷர் வந்து பசங்களுக்கும் வந்துடும். அண்ட் இந்த விஷயம்லாம் ஓப்பனாக பேசினா மட்டும்தான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சர்வே பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சென்ஸ் ஒன்று இஎம்ஐ சைக்கிளில் மாட்டிக்கிறது, லோன் வாங்குறது, அடுத்தடுத்த சைக்கிள் நம்மளை தள்ளிட்டு போயிடும். அந்த குடும்பஸ்தன் படத்தில் வந்து கிளியராக நான் வாங்கவே மாட்டேன்னு நிற்பான், ஃப்ரெண்டு ஒன்று புஷ் பண்ணி அப்புறமா ஒவ்வொரு பிரச்சனையாக மாட்டி கடைசியில் வந்து வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் கோ த்ரூ பண்ணுறத வெரி ப்ராக்டிக்கல் மூவின்னு நான் சொல்லுவேன். பணத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்தாங்கன்னா பணம் வந்து எப்படிலாம் ஒருத்தனை ஆட்டு வைக்குதுன்ற மாதிரி அது போயிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேர் ப்ரெஷருக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த லோன், இஎம்ஐ, இப்போ ஒரு வீடு வாங்குறது அப்படின்னா ரெண்டுக்கு பதில் நான் இஎம்ஐ பே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு லோன் எடுத்துகிட்டு 20 வருஷம் இஎம்ஐலேயே அவங்களோட வாழ்க்கை போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி பிளான் பண்ணி சார் வெல்த் பில்டிங் வந்து ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா வந்து ஆகிடுது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம 20,000 சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியுமா? என்னோட இன்கம் வந்து 16,000 17,000 வச்சுக்கிட்டு இப்போ இந்த லெவலில் இருக்கீங்கன்னா உங்கள் வயசு கண்டிப்பாக 25 வயசுக்குள்ள, ஒரு 30 வயசுக்கு மேலே போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25,000-30,000 ஏதோ ஒரு ஜாபில் ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஜாபில் இருக்கும்போது கொஞ்சம் 2 பேரும் ஆஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஃபேமிலியாக ரன் பண்ணும்போது ஒரு 30,000 ரூபாய் இருக்குது. அப்போ வந்து ஒரு 10 to 15% பேசிக்காக எடுத்து நீங்கள் உண்டியல்லையாவது போட்டு வைக்க முடியுமான்னு அந்த காலத்தில் அப்படி தான் காமிப்பாங்க.
இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஆர்டிஓ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சிம்பிளாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களாக மந்த்லி கட்டினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பணம் சேர்றது தெரியும். அப்போ வந்து அந்த ஃபினான்ஷியல் ஹேபிட் ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயம் கஷ்டம். இப்போ ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு 3 மாதம் போனால் தான் நமக்கே வந்து ரெகுலர் ரொட்டீன் ஹேபிட்டாக மாறும். அந்த ஹேபிட்டாக மாறின பிறகு நம்மளே வந்து கேர்ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிப்போம், கண்ட ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம், நம்ம உடம்பும் செட் ஆகிடும். அப்போ தான் ஃபினான்ஷியல் ஹேபிட்டும் அதே தான். நீங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோடனே மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோ இல்லை ஸ்டாக்கு அதெல்லாம் யோசிக்க வேணாம். அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பண்ணோன்னா நான் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஒரு மைண்ட் பிளாக்கும் நிறைய பேருக்கு வந்துடும். சிம்பிளாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். 1000 rupees ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரும். அடுத்த வருஷம் செலவுக்குன்னு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் சேர்க்குறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 500-600 தான் அடிஷ்னலாக சேர்ந்துருக்கும். பட் அடுத்த வருஷம் தீபாவளிக்கான செலவோ பொங்கலுக்கான செலவோ இல்லை உங்கள் காஸ்டியூம்க்குன்னு நீங்கள் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 2000-3000 மினிமம் செலவு பண்ணுவோம். அப்போ அதுக்கான செலவுக்கோ ஏதோ ஒரு பணம் நிற்கும். அப்போ வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே வந்து நம்மளால் பெருசாக ஒரு காரோ பைக்கோ வாங்க முடியாது. அதே மாதிரி எல்லாரும் பண்ணுற சிம்பிள் ஃபஸ்ட்டு செலவு பெரிய செலவுனா மொபைல் தான். ஸோ மொபைல் வாங்கினா எனக்கு 30,000-40,000 ரூபாய் மொபைல் வாங்கினாலும் நல்லா தான் இருக்கும். என்னோட தேவைக்கு வந்து 15,000 rupees மொபைல் போதும்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அது ஆடம்பரத்துக்குன்னு இல்லாமல் இந்த பேசிக் தேவை போதும். ஒன்ஸ் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, 500 rupees 1000 rupees, அடுத்த 3 yearsல உங்கள் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது பெரிய மொபைலாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். பைக் வாங்குறதும் அதான். நீங்கள் எடுத்தோடனே உடனே வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு பதில் பேசிக்காக ஒரு பைக் தேவையா, இல்லைனா ஒரு 3 to 4 yearsல ஒரு நல்ல பைக் என்னால் வாங்க முடியுமா, அப்போ ஒரு இஎம்ஐ போட்டிங்கன்னா சிம்பிளாக பண்ண முடியும். இதெல்லாம் உட்காந்து யோசிக்கலாம். இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். எந்த பேரண்ட்டுமே வந்து கடன் வாங்கிக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த 30 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த ஹேபிட்டை கொண்டு வந்தால் போதும். அதுக்குள்ளே பெரிய பணம் சேர்க்கணும்னு இல்லை. நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு 15,000-லேருந்து 30-35,000 சம்பாதிக்கிறவங்க இல்லை 50,000 சம்பாதிக்கிறவங்க. இப்போவே வந்து நீங்கள் கடன்லையோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அந்த சைக்கிளில் வந்து மீண்டு வர்றது கஷ்டம். வீடு வாங்குறதும் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி, நான் சொல்கிறது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா 50-55 வயசுக்கு மேலே பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க, படித்து முடிக்கிறதுக்கு பணம் முடிச்சிருப்பாங்க நேரத்துக்கு, அதுக்கப்புறமா வீட்டுக்கும் பணம் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக அந்த பணத்தை வச்சு தான் இடம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க. வீடு மட்டும் ஒரு 55+ஓ 60ஸ்லையோ அவங்க ரிட்டையர் ஆகும்போது வீடும் கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்காது. இப்போ நம்ம 25-30 வயசுலேயே வந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க நானும் வாங்குறேன்னு யோசிக்கும் போது அந்த ப்ரெஷர் இருக்கும். தள்ளி போகலாம். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ளாட்டு இடம்னு போனீங்கன்னா தான் ரேட் அதிகம். ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ் கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு 30-40% டிஸ்கவுண்ட்லேயே வீடு கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்ஸ் போனீங்கன்னா 5 years ஃப்ளாட்ஸோ 4 years 10 years ஃப்ளாட்ஸ்லாம் போனீங்கன்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அது ஃபஸ்ட்டு வாங்கும் போது தான் இவ்வளோ ரேட்ஸ், அதுவும் சிட்டிக்குள்ளே இல்லை சிட்டி சரௌண்டிங்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து நம்ம தகுதிக்குன்னு ஸ்டேட்டஸ்னு எல்லாத்தையும் யோசிக்காமல் என்னால் என்ன முடியும், நான் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியுமா, என்ன இருந்தாலும் பணத்துக்காக ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஒரு டைமில் கண்டிப்பாக ஒரு யோசனை வரும். ஸோ அப்படி இல்லாமல் சிம்பிளாக நான் ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிக்கணும். பைக்கு, காரு, வீடு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக. என்னால் இப்போ முடியாது, ஒரு 5 to 10 yearsல வாங்கலாம். கடவுள்கிட்ட போய் வேணுனாலும் சரி, இல்லை யூனிவர்ஸை நம்பினாலும் சரி. எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னா அது எப்படி வேணால் வரும். அதுக்குன்னு பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த ஸ்டெப்பு நிகழும். நான் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு 40 வயசுலேயும் வாங்கலாம், 45 வயசுலேயும் வாங்கலாம். அப்போ வந்து ஈஸியாக நடக்கும். ஒரு 50 வயசில் உங்கள் பசங்களும் படித்து முடிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ சொந்த வீடு வந்து நீங்கள் 50 வயசுக்குள்ளேயே சொந்த வீடு வாங்கி எல்லாம் முடிச்சு உடனே சாக போகிறது இல்லை. நமக்கு வாழறதுக்கு எவ்வளோ காலம் இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பொறுமையாக யோசித்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் டைம் கொடுத்தாலே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பிளான் பண்ணி யோசிச்சிங்கன்னா அண்ட் சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த டாபிக் பேசும்போது யோசிச்சது ஒரு 6,000 to 8,000 rupees நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு 25-30 வருஷம் ஆகும். 30 வயசில் ஒரு 3,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஆரம்பிச்சிங்கன்னா 30 வருஷத்துக்கு அதே அமௌண்ட்டு பே பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 1.7 crores லாஸ்ட் 30 yearsல போட்டிருந்தீங்கன்னா இப்போ 60 வயசில் 1.7 crores கம்ஃபர்டபுளாக அடுத்த 20 வருஷத்தை லீட் பண்ணலாம். ஸ்டெப் எஸ்ஐபியாக ஒரு 500 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 3.5 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கும். அப்போ இன்னும் சூப்பராக கம்ஃபர்டபுளாக லீட் பண்ண முடியும் வெறும் ரிட்டையர்மெண்ட் பணம் மட்டும். சரி, இது வந்து லாஸ்ட் 30 years சொல்லிட்டேன். இப்போ அந்த பணம் ஓகே, அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் ஃப்யூச்சர் வந்து எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டெப்ரிசியேஷன் அந்த இதெல்லாம். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து 4,000 5,000 உங்கள் பசங்களுக்கும் 15-18 வருஷம் காலேஜ் எஜுகேஷன் ஒரு 2,000-3,000 rupees எஸ்ஐபி போடுறீங்கன்னா இப்போ வந்து கம்ஃபர்டபுளாகவே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து வைக்க முடியும். 25 லட்சத்துக்கு மேலே கிடச்சிருக்கும். மேரேஜ் 20 வருஷத்துக்கு குறையாமல் 5 வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் 20 வருஷம், அதுக்கும் ஒரு 2,000-3,000 rupees எஸ்ஐபி. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு 7,000-8,000 இருந்தால் லைஃப்பில் மிகப்பெரிய கோல்ஸான கல்யாணம் ஆனவங்களுக்கு பசங்களோட மேரேஜ், படிப்பு அண்ட் ரிட்டையர்மெண்ட் 3மே பண்ண முடியும்.
வீடு வாங்குறது அடிஷ்னல். நீங்கள் வயசு ஏற ஏற அந்த பணத்தை எல்லாம் வீடு வாங்குறதுக்குன்னு பிளான் பண்ணீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸில் தாராளமாக கம்ஃபர்டபுளாகவே வீடு வாங்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வெல்த் பில்டிங்க்கு ரொம்பவே வந்து முக்கியம். இப்போ வந்து 25 வயசுல வந்து ஒரு நபர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாரு வெல்த் பில்ட் பண்றதுக்காக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மட்டும் போதுமா இல்லை வேற அலோகேஷனும் தேவைப்படுமா சார்? ஈக்விட்டியில் மற்ற எல்லாத்த விட அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் உடனே ஒரு 2-3 இயர்ஸில் தான் வாலட்டாலிட்டி எல்லாமே ஒரு நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 2014-15லாம் 26,000 28,000 பாயிண்ட்லேயே இருந்தது. அதுவே ஹைன்னு சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் 10 இயர்ஸில் இப்போ 2025 2015லேருந்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறி இருக்கு. 25,000 26,000லேருந்து இப்போது 85,000 3 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டு கூட லாஸ்ட் 5 இயர்ஸில் 100% ரிட்டர்ன்ஸ் 2-3 இயர்ஸாக பேசுகிறோம். பட் 10 வருஷத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணல. 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 10-12% கோல்டை விட ஈக்விட்டி அதிகமாகவே கொடுத்துருக்கு. நமக்கு தெரிஞ்சு கோல்டு ஏறிடுச்சே அப்படின்னு ஒரு பதட்டம், இதுக்கப்புறம் என்னால் வாங்க முடியுமா, இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு யோசிக்கிறோம். இப்போது நீங்கள் 500,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 30 வருஷத்தில் கோல்டு கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட கண்டிப்பாக ஈக்விட்டி அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு அசட் கிளாஸும் அது ஏறும்போது பார்க்கும்போது ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் கோல்டு. என்னென்னா கோல்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். பாமரனுக்கும் யாராக இருந்தாலும் குண்டுமணி தங்கமாவது வச்சுருக்கணும்னு சொல்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். பட் இதுவே ஈக்விட்டினா நல்லா பணம் வச்சுருக்கவன் இல்லை பெரிய ஆளுங்க மட்டும்தான் போட்டிருப்பாங்க, ஒரு சில மக்கள் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த டாக் வந்து ஒரு சில மக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால் பெரிய ரீச் இல்லை. ஸோ அதனால தான் எல்லாருமே கோல்டு சில்வரை தேடி எல்லாரும் பேசுகிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக அதிகமான டாக் இருக்குது. ஓகே, நான் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து நம்ம கோல்டு சில்வர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுமே வந்து கடந்த 18 மாதங்களும் வந்து ரொம்பவே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து அப் ட்ரெண்டாக போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான். ஏன்னா 2020 கோவிட் பாட்டமில் இருந்து கிட்டத்தட்ட ஒன் வே ஜேர்னி மாதிரி 80,000 வரைக்கும் ஒரே மாதிரி போச்சு. நடுவில் ஒரு பெரிய குட்டி பிளிப்பு கூட இல்லை, ஒரு கண்ணு சிமிட்டுற அளவு கூட குறையில. எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சோன்னா ஏறிச்சு. அண்ட் எல்லாமே ஏறிட்டே இருக்கும்போது ஒரு ஃபால் இருக்கும், குறைஞ்சு ஏறினா தான். ஒன்றும் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகலை. அப்புறமா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரேட் வார் பண்ணது, அப்புறம் உக்ரைன் ரஷ்யா வார், அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் வார், சைனாவோட ஸ்லோ டவுனு, இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சு. பெரிய பிரச்சனை தான். அட் அ டைம் எல்லாத்தையும் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஏறாமல் உலக அளவில் அந்த பிரச்சனை. இன்னொன்று ஏஐ ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போனதுனால யூஎஸில் எல்லாம் ஏறிச்சு. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஸ்டோரி இன்டாக்ட். அதாவது இன்னும் கண்டிப்பாக இந்தியா இன்னும் பெருசாக க்ரோ ஆகுன்றது நம்பிட்டு உலக அளவில் எல்லாருமே நம்புகிறாங்க. அது குறையவே இல்லை. பட் ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மதிப்பும் ஏறணும். இப்போது ஒரு ஸ்டாக் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு மேலே அடுத்து ஒரு 700 ரூபாய் வர்த்து கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லை, அது 500 ரூபாய் வர்த்துலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் இந்தியாவோட க்ரோத் ஸ்டேட்டில் எல்லா கம்பெனிஸும் வந்து ஒன்று ஃப்ளாட் க்ரோத்தோ இல்லைனா சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பண்ணாங்க. அப்புறமா கன்சியூமர் டிமாண்ட் பிக்கப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ட்ரிகர் நடக்காதான்னு கவர்மெண்ட்டும் மாற்றி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி டிசம்பருக்கு மேலே அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் ஓரளவுக்கு கம்மி ஆகுது அப்படின்னா ஓவராலாக ஒரு பாசிட்டிவாக ட்ரிகர் ஆகுது. ப்ராபப்ளி 26 ஜான்லேருந்து இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் இருந்ததை விட ஈக்விட்டி மார்க்கெட் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இயர் எண்ட் கூட நிஃப்டி 28,000 கிராஸ் பண்ணிடுமா சார்? டெக்னிக்கலாக தெரியல. பட் ஆனால் டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவோம். செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து தான் ரேஷனலைசேஷன் வந்துச்சு. அக்டோபர் நவம்பர்லேருந்து தான் தீபாவளி, நவராத்திரி ஃபெஸ்டிவல், தீபாவளி முடிஞ்சுது. தீபாவளி சேல்ஸ்லாம் ரெக்கார்ட் சேல்ஸ்னு எல்லாருமே பேசணும். போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 20-25% அதிகமான சேல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எல்லா நம்பர்ஸ் எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பரோட குவார்டர் ரிசல்ட்ஸில் தான். ஸோ நம்பரும் கரெக்டாக அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. போன இயரோட ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணி போன குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரோட டிசம்பர் குவார்ட்டர் பெட்டராக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டும் பிக்கப் ஆகிடும். ஏன்னா டெக்னிக்கலி எல்லாமே ஒரே லெவல் அண்ட் வேல்யூவேஷன்ஸும் இன்னும் சாஃப்ட் அண்ட் டவுன் ஆகல. அந்த பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோன்னு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு பார்க்குறதும் சரி, அதுவுமே வந்து அதிகம்னு சொன்னாங்க. இன்னமும் அதே லெவலில் இருக்குது. ஸோ அது காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் எல்லாம் ரெவென்யூ எல்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஓரளவுக்கு அப்படியே பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வேல்யூவேஷன்ஸ் கம்மியாகும். அப்போ இன்னமும் எஃப்ஐஐஸ் வந்து இன்னும் உள்ளே வரல. அவங்க வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு ஓகே. மேபி
டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஓகே, வெல்த் பில்டிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.